காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். இந்தடி என்கிட்ட அடி வாங்க போற. என் கருப்பனுக்கு வெக்கப்பட கூட தெரியுமா என்ன? தங்க பிள்ளை பேசாம போயிருடி. அத்தனை பேர் முன்னாடியே வச்சு மானத்தை வாங்கிட்டு அச்சச்சோ, எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். போறேன் என்னடி என்கிட்ட. கருப்பா ரொம்ப படம் காட்டாதீங்க என்ன? நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளு எல்லாம் தெரியும். உங்களுக்கு வெக்கமாக்கும், இதை நான் நம்பணுமாக்கும். ஆமாடி வா. அங்க ஒரு ஆம்பளையால் கூட இல்ல, அத்தனை பேரும் லேடிஸ். அத்தனை பேர் முன்னாடி வச்சு சே. மருமக பிள்ளை ஆம்பளை பிள்ளை தானே? அட ஆமா, அதை மறந்துட்டனே. அவன் ஒருத்தன் தான் எனக்கு சப்போர்ட், மத்த எல்லாரும் லேடிஸ். அவங்க முன்னாடி வச்சு சே, இந்த கருப்பனோட மானமே போச்சு. இனிமேல் மாமியார் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. ஏன்டி பிள்ளை இப்படி? என்னங்க என்னங்க? என் வீட்டுக்காரரு ஒரு குழந்தையா மாறி இன்னொரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் அம்மாவா மாறி என் குழந்தைய கொஞ்ச வேண்டாமா? அது பண்ணலாம். ஆனாலும் அத்தனை பேர் முன்னாடி இந்த குழந்தை அந்த குழந்தைய அத்தனை பேர் முன்னாடி தானே கொஞ்சினது. அது குழந்தை. எனக்கும் என் வீட்டுக்காரரு குழந்தையா தான் தெரிஞ்சாரு. அப்போ ஆனா நல்லா பேசி பேசி ஏமாத்துறடி. ஆமா, ஏமாத்திட்டாங்க. நாளைக்கு என் மருமகன் பெரியவனா வளரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரி, அப்ப பாத்துக்கலாம். அப்ப ரெண்டு பேரும் கட்சி போட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வாங்க. கண்டிப்பா வருவோண்டி. மாமனும் மருமகனும் இன்னைக்கு எனக்கு நடந்த கொடுமைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு கண்டிப்பா ஒரு நாள் தங்கப்பிள்ள பதில் சொல்லியே ஆகணும். சரி, வெயிட்டிங். கறியில பாவு மாத்தியாச்சு போல, நல்ல பளபளன்னு பஞ்சு மிட்டாய் கலர்ல. ஆமா, காலையில நம்ம உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்பதான் பாவு மாத்தி பணிச்சது. ப்ரோ, உனக்கு கோமு தாத்தா கால் பண்ணாரா? இல்லையேடா, என்னாச்சு? ப்ரோ, கோமுவோட தாத்தா வெண்ணிலா அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு கால் பண்ணாரு. சரி, என்னடா? கோமுவோட அப்பா இறந்துட்டாராம் ப்ரோ. தம்பி என்னடாச்சு? எப்படி, எப்போ? ப்ரோ, நம்ம சென்னைக்கு கிளம்பலாம் ப்ரோ. போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். தம்பி, அங்க கோமலவல்லிக்கு துணைக்கு யார் இருக்காங்க? தெரியல ப்ரோ. சரி, அப்படின்னா நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணு. நான் கணேசன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றேன். ஓகே. என்னங்க? என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடும்டா. சரிங்க, பார்த்து போகணும். சரிங்கடா, நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? சொல்லுங்க. நான் கிளம்புறதுக்குள்ள நீங்க பக்கத்துல பூமிகா கிட்ட மட்டும் போய் தகவல் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறீங்களா? அவளையும் கூட்டிட்டு போக போறீங்களாங்க? ஆமாடா, அங்க சென்னையில கோமலவல்லிக்கு லேடிஸ் துணைக்கு யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்க என்ன பூமிகா ஃப்ரெண்டு அப்படின்னு நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். ஏய் கோழி, கோமு. ஐயா, கோமு. கருப்பா, என்னங்கயாச்சு? என்ன நடந்ததுன்னே தெரியலையே ஐயா. இங்க இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு கிளம்பி வாரேன்னு போன் போட்டான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட நான் பேசவே இல்லையே, ஒரு தகவலும் இல்லையேன்ட்டுதான் நானும் பேத்தியாலும் கிளம்பி இங்க வந்தோம். எப்பவும் கார்ல டிரைவர் கூடதான் வண்டியில வருவான். அன்னைக்குன்னு அவனா ஓட்டி இருந்திருக்கான் போல. தகவல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்ல. யாரோ ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க படாத பாடுபட்டு போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அப்பவே எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம்ல. ஒண்ணுமே தோணலையே. கையும் ஓடல, காலும் ஓடல. சாக வேண்டிய வயசா என் பிள்ளைக்கு. என்னையெல்லாம் ஆண்டவன் உயிரோட வச்சிருக்கான். ஐயா, பரசுராமா, பாத்தியாடா என் நிலைமைய? என்னாச்சு திடீர்னு? எப்படி ஆச்சு? ஐயோ, அந்த கொடுமையை ஏன்டா கேக்குற? ஏற்கனவே என் பேத்தி அம்மா இல்லாத பிள்ளை. இப்ப அவளுக்கு அப்பனும் இல்லாம போயிட்டானே. கோமு, இங்க பாரு. கோழி பாருல, எங்களை பாருல. கோமு இங்க பாருங்களேன். கோமு, கோமு. கருப்பா, டாக்டர் என்னையா சொல்றாங்க? எப்ப நடந்ததா? ஒன்னும் தெரியல சார், நாங்களும் இப்பதான் வந்தோம். கோமு இங்க பாருங்க. கோமு, கோமு அழுகாதீங்க. கருப்பா, பாரு ஐயா, டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம். கையெழுத்து எதுவும் போடணுமா என்னன்னு தெரியல. எப்படி இங்கேயே காரியத்தை முடிக்கிறதா
இல்லைன்னா நம்ம ஊருக்கு பாடியை கொண்டு போக போறோமா? எப்பா, 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 எப்பா. கோமு கோமு அழாத கோமு. முத்து, எங்க அப்பாவை பாத்தியா? கோமு அழாத கோமு, நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு. நான் தீபாவளிக்கு வந்தேன் முத்து. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாம் ஆகோடு தெரிஞ்சிருந்தா நான் நம்ம ஊருக்கு வந்திருக்கவே மாட்டேன்டா எங்க அப்பாவை விட்டுட்டு. இப்போ ஒரேடியே என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. சரி கோமு, உங்க அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு, உன் கூடவே தான் இருப்பாரு. நீ அழாத ப்ளீஸ். போயிட்டாருலடா. ப்ளீஸ் கோமு அழாத. கோமு அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. கோழி அழுகாத பிள்ளை, எனக்கும் அப்பா இல்ல, முத்துவுக்கும் அப்பா இல்ல பிள்ளை, அழுகாத பிள்ளை. சரி ஐயா, மேற்கொண்டு என்ன செய்வோம்? அது என்னமோ தெரியலையே. டாக்டர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐயா ஒரு நிமிஷம். என்னையா? டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாமா? வரீங்களா? சார் ப்ரொசீஜரில் சைன் பண்ணிடுறீங்களா? சார் நீங்கள் மிஸ்டர் கேஎஸ். சார் நீங்க எங்க சார் இங்க சென்னையில? ஒரு ஹெவியான ஹெட் இன்ஜுரி கேஸ் சார். அதான் நியூரோலேருந்து என்ன வர சொல்லி இருந்தாங்க. உங்கள் ரிலேட்டிவா சார்? எஸ் சார், ஒரே ஏரியா, பக்கத்து தெரு. அப்படியா? யார் என்னன்னு தெரியாமல் 2 நாளாக ரொம்ப திண்டாடிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் வந்து அவங்க தாத்தாவும் வந்தாங்க. அவங்க வந்த கார்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லையா சார்? எதுக்கு மோதின 2 காரும் ஹெவி டேமேஜ், ஒன்றுமே கிடைக்கல. ஓ காட். அப்புறம் எதுக்கு வந்தவங்க? போலீஸுக்கு பெரிய தலைவலி கேஸ் சார். அவங்கள பற்றியும் எந்த டீட்டெயில்ஸும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் அவங்க வீட்டில் இருந்தும் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்ம மதுரைக்காரங்க தான். அப்படியா? ஆமாம் சார், பைபாஸில் ஆப்போசிட்டில் 2 காரும் வந்திருக்கு போல. ஹெவி டேமேஜ். அவங்க எப்படி இருக்காங்க? அந்த காரில் டிரைவர் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. டிரைவர் ஸ்பாட் அவுட். கூட வந்தவர் உயிரோடு இருக்காருன்னு மட்டும்தான் பேர். மற்றபடி வேற எந்த அசைவும் இல்லை. அவருக்கு உடம்பெல்லாம் அடி, கோமாவில் தான் இருக்காரு. இவங்க அப்பாவும் கோமாவில் தான் இருந்தார். அப்படியே உயிர் போயிடுச்சு. ச்சே, கேட்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சார் கொஞ்சம் அவங்கள சைன் போட சொன்னீங்கன்னா சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேசுகிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே சார். மேற்கொண்டு என்ன செய்யறதுங்கிறத நீங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுங்க சார். நான் போய் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே சார். ஐயா, இப்பவாது சொல்லுங்க, எப்படி இங்கேயே காரியத்தை முடிப்போமா இல்ல ஊருக்கு கொண்டு போயிருவோமா? இங்கேயே முடிச்சிருவோமியா. அவன் இங்கே தானே இருந்திருக்கான். சரி கருப்பா, அப்ப ஆக வேண்டிய வேலையை பாப்போமா? வாங்க சார் பார்க்கலாம். வெண்ணிலா, கோமு பார்த்துக்கோ. கோழி அழுதுகிட்டே இருக்காத பிள்ளை. கோமு அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் கோமு. வசந்தா, ஒரு வாரத்துல திருப்பி வருவேன்ட்டு போனேப்பா. தினமும் போன் பண்றேன், வீடியோ காலில் பேசுறேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு நாள் கூட பேசலையே. என் பிள்ளை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆயிருச்சு. ஒத்த பிள்ளைய பத்து, கடவுளே என்ன கொடுமை இது. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கானேங்க என் பிள்ளை. வசந்தா, அம்மா கூப்பிடுறது கேக்குதாப்பா? வசந்தா, கண்ணை திறந்து பாருப்பா. ஒரு வாரத்துல வந்துருவேம்மா, கவலைப்படாதீங்க. தினமும் போன் போட்டு வீடியோ காலில் பேசுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. தினமும் கிருஷ்ணா வந்து உங்களை பாத்துக்கிடுவாம்மா, பயப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு என் பிள்ளை ரோட்ல அடிபட்டு கிடந்திருக்கு. யாரை பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்களோ தெரியல. என் பிள்ளை அனாத மாதிரி கிடந்திருக்கு. வேலையை முடிச்சா ஒரு நிமிஷம் கூட அங்க தங்க மாட்டேன், உடனே உங்களை பாக்குறதுக்கு ஓடியே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனான். கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. பாண்டி முனீஸ்வரா, என் பிள்ளைய என்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பா. வசந்தா, அம்மாவை பாருப்பா. அம்மா கூப்பிடுறது கேக்குதாப்பா? என் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காது. அடே தாயி, எத்தனை நாளைக்குடா இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? ஒரு வாய் சாப்பிடுற பிள்ளை. கோழி கொஞ்சம் போல சாப்பிடு பிள்ளை. அத்தை கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு வரட்டாடா. பிள்ளை வாயை திறந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்குதே.
கோமு இங்க பாரு கோமு, நான்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ தான் எனக்கு ஆறுதல் சொன்ன. இப்போ நீயே இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது? டேய் பிள்ளை, அழுதுகிட்டே இருக்காதடா, உடம்பு என்னத்துக்குடா ஆகும்? உன்னைய விட்டா தாத்தாவுக்கும் வேற யாரும் இல்லடா தாயி. நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தேனா பாவம், அவர் வயசானவர் என்ன செய்வாரு சொல்லு. கோமு, நீ ஒரு வாய் சாப்பிட்டாதான் தாத்தாவும் சாப்பிடுவாரு. கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டா? கோழி கொஞ்சம் போல சாப்பிடல, கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கிறியால? கோமு இப்படியே அழுதுகிட்டே இருக்காத கோமு. கோமு இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாருமே யாரோ அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழந்துட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். உங்க அப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு கோமு. அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சு நீ இப்படி சாப்பிடாம அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டே இருக்காத. ஏம்மா நீங்க கோமுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி கொடுங்களேன், சாப்பாடுன்னு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவா. ஜூஸ் கொண்டு வரட்டாடா கோமு? கேட்டுக்கிட்டே இருக்காதீங்கக்கா, போங்க எடுத்துட்டு வந்தேன்னா கொடுங்க. தாயி கோமு, உனக்கு இன்னமே தாண்டா எல்லாம் இருக்கு. இப்படியே நீ அழுதழுது உடம்ப கெடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்கே பாரேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே பிள்ளை. அந்த மனுஷனாவது ஒரு வாய் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே, பாவம் வயசானவர். ஐயா கருப்பா. அம்மா இப்பதாம்மா ஐயாவை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தோம். சரியா சரியா, அந்த மனுஷனுக்கு பாவம் மாத்திரை வேற போடணும். டேய் தாயி, உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காதடா. உன்னை சுத்தி பாரு, நாங்க எத்தனை பேர் இருக்கோம்னு. கோமு அழாத கோமு, நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? காரியம் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு, இன்னமும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிரா பிள்ளை? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பாருடா பிள்ளை. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாளே. தனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு அந்த பிள்ளை கவலைப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பிள்ளைய வேணா கொஞ்ச நேரம் தனியா விட்டு பாருங்க, அவளுக்கு அப்பயாவது மனசுக்கு ஆறுதான்னு பாப்போம். டேய் மலரு, நீ போ, வீட்டுக்கு போ. இருக்கே, நீ போடா தாயி, போ, போயிட்டு மைனியை வர சொல்லு போ. சரி. மனசி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? கோமு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா, பேச கூட மாட்டேங்கிறா. குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அவ தண்ணி கூட வேண்டான்னுகிட்டு இருக்கா. கோமு, ஏய் கோமு. நாங்க இவ்வளவு நேரமா அவகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அரு, வாயவே திறக்க மாட்டேங்கிறா. சரி, அவளை கொஞ்சம் நேரம் தனியா வேணா விட்டு பாருங்களேன். இந்த நிலைமையில அவளை எப்படி தனியா விட்டுட்டு போறது? தனியா விட்டுட்டு போக சொல்லல, தனியா விட்டுட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம்னு சொல்றேன். அப்படி வேணா செஞ்சு பார்ப்போமா? நம்மளும் சும்மா சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா அவளும் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்பா. செத்த தூங்கி வேணா எந்திக்கட்டும், அப்போ கொஞ்சம் மறக்கும் எதுனாலும். சரி, அப்போ யாராவது ஒரு ஆள் மட்டும் கோமலவெளி கூட இருங்க. நான் இருக்கேன் கருப்ப மச்சான். சரிம்மா, நீங்க இருங்க. பாத்துக்கோங்க, நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். சரி. அம்மா நீங்க வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வாரையா. வெண்ணிலா வாங்கம்மா. இருக்கேன் மாமா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? அதான் பூமிக்கா இருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க. வெண்ணிலா நீ போ, நான் பாத்துக்கிறேன். பூமி, நாங்க எல்லாரும் வெளியே தான் இருக்கோம், எதுனாலும் உடனே கூப்பிடணும். சரிங்க மச்சான். கோமு, கோமு இங்க பாரேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுட்டே இருப்ப? கோமு, ஏய் பூமி, பாத்துக்கோ கோமுவ. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எடுத்துட்டு வரேன்னு சொன்னவங்கள இன்னும் காணோம். சரி முத்து மச்சான். கோழி கோழி, அழுகாதல. பாத்தியாடா எங்க அப்பாவை? சரியில்ல, அவர் போனது போயிட்டாரு, அதுக்காக நீ அழுதுகிட்டே இருந்தா? எனக்கு யாருமே இல்ல வினே. உனக்கு அம்மா அப்பா அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு எங்க தாத்தாவை விட்டா யாருமே இல்ல. அவரும் பாவம் வயசானவரு. நான் அனாதையா போயிட்டேன் வினே. அழுகாதல, உனக்கு நான் இருக்கேன். வினே, நிஜமாவே என் கூட இருப்பியா? இருப்பேன்ல, இருப்பேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ போய் சொல்ற. முன்னாடி ஒரு தடவை முத்து இப்படிதான் என்னைய வேண்டான்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன? உனக்காக நான் இருக்கேன் கோழின்னு சொன்னேல. அத சொல்லி சொல்லி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன். என்னைய லூசு கோழின்னு தானே விரட்டி விரட்டி விடுவேன். இப்பயும் அப்படித்தானே ஏமாத்திடுவேன். சிச்சி, நான் இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல, அழுகாத.
என்னை விட்டுட்டு போயிடாத வினே. போக மாட்டேன் கோழி, போக மாட்டேன். அழுகாத என்ன? அழுகாத கோழி, உனக்கு நான் இருக்கேன். ஏன் இவர் எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காரு? இவருக்கு அப்பா இல்ல, அப்பா இறந்தப்ப ஊருக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவருன்னு மாமா சொன்னாரு. எனக்கு அம்மா இல்ல, எதை நினைச்சும் இவர் வருத்தப்பட்டதே கிடையாது. இப்ப கோமுக்கு இப்படி ஆனதுக்கு மட்டும் ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காரு? சரி, என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, நம்ம தான் கொஞ்சம் பேசி மனசை மாத்தணும். முத்து முத்து, நீங்க சரியாவே சாப்பிடல, ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வரட்டா? வேணும். நடந்ததையே நினைச்சு நீங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க முத்து. இங்க வர்றவங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, கோமுவை நல்லா பாத்துக்கிடுவோம். வருத்தப்படாதீங்க. ஏய், கண்டிப்பா உங்ககிட்ட